சில பழமொழிகள்லாம் சும்மா வார்த்தைகள் கிடையாதுங்க. அதுக்குள்ள தலைமுறை தலைமுறையா வந்த அனுபவம், நம்பிக்கை, வாழ்க்கை தத்துவம் எல்லாமே அடங்கியிருக்கும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பழமொழி, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற பழமொழியோட ஆழத்தை ஒரு நிஜமான கதை மூலமா பார்க்க போறோம். வாங்க. சரி, ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நடு ராத்திரி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்ல உங்க வண்டி நின்னுடுச்சு. நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கல்ல? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட ஆரம்ப புள்ளி. ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை ஒரு இமெயில்ல இருந்து ஆரம்பிக்குது. மேகநாதன் ஒருத்தர் அவரோட நண்பர் மோகன்தாஸுக்கு அனுப்புன ஒரு இமெயில் தான் இது. அந்த இமெயில்ல மேகநாதன் தன்னோட ஃப்ரெண்ட் மோகன்தாஸ்க்கு நடந்த ஒரு பயங்கரமான அனுபவத்தை பத்தி எழுதியிருக்கார். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்பிக்கை மட்டும் எப்படி ஒரு பெரிய சக்தியா கூட இருந்துச்சுங்கிறத பத்தி ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கார். இப்ப நீங்களும் சேர்ந்து கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அடர்ந்த காடு, சுத்தி கும்மிருட்டு, உங்க வண்டி போற சத்தம் தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. திடீர்னு கார் நின்னுடுச்சு. அவ்வளவுதான், அந்த செகண்ட்ல நெஞ்சு படபடன்னு அடிச்சிருக்கும் இல்லையா? பாருங்க, நீ எப்படி பயந்து போயிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு அந்த நண்பர் எழுதுறார். இது வெறும் வார்த்தை இல்ல, அந்த பயத்தை அவரும் உணர்றார். யாருமே உதவிக்கு இல்லைங்கிற ஒரு கையறு நிலை, அந்த நிலைமையில வர பயம் இருக்கே, அது ரொம்ப கொடூரமானது. அந்த ராத்திரியில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போயிருக்கும். வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம தனியா மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த தனிமை, அந்த இருட்டு ரெண்டும் சேர்ந்து மனசு போட்டு வாட்டியிருக்கோம் இல்லையா? சரி, பயத்தோட உச்சக்கட்டத்துல இருந்த அந்த நேரத்துல இருந்து கதை எப்படி மாறுது? இங்கேதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஒரு துணையா உள்ள வருது. மனுஷனால செய்ய முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சு போன அந்த இடத்துல மோகன்தாஸ் ஒன்ன மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிறார். அது அவரோட நம்பிக்கை. முழு மனசோட கடவுளை வேண்டிக்கிறார். இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். விரக்தியிலிருந்து நம்பிக்கைக்கான ஒரு பயணம் இங்க தொடங்குது. அப்புறம் ஒரு அற்புதம் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகாம நின்னு போன அதே கார் இப்போ உயிர் பெற்று ஸ்டார்ட் ஆகுது. ஹெட்லைட் வெளிச்சம் அந்த இருட்டை கிழிச்சிட்டு பாயுது. யோசிச்சு பாருங்க, இது தற்செயலா நடந்ததா இல்ல நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றியா? ஆனா மோகன்தாஸ பொறுத்த வரைக்கும் இது 100க்கு 100 கடவுளோட கருணை தான். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு நடந்த இந்த ஒரு அனுபவம் பல 100 வருஷமா நம்ம கலாச்சாரத்துல ஊறிப்போன ஒரு பெரிய உண்மையை ஞாபகப்படுத்துது. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் இந்த பழமொழி, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இதோட நேரடியான அர்த்தம் கடவுளை நம்புறவங்கள அவர் கைவிட மாட்டாருங்கிறது தான். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, நம்பிக்கைங்கிறது கஷ்டமான நேரத்துல நமக்குள்ளேயே ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் உருவாக்குற ஒரு பெரிய சக்தி. இந்த மாதிரி படங்கள்ல பாக்குற மாதிரி இந்த பழமொழி வெறும் வார்த்தை கோர்வை கிடையாது. இது நம்ம கதைகள்ல, பாட்டுல, நம்மளோட ரோஜ் நாள் பேச்சுல கூட கலந்து போன ஒரு விஷயம். சொல்லப்போனா இது தலைமுறையா கடத்தப்பட்டு வர்ற ஒரு மன தைரியத்துக்கான மந்திரம் மாதிரி. இப்ப நம்ம பார்த்த மோகன்தாஸோட கதை இருக்கே, அது பல 100 வருஷம் பழமையான இந்த நம்பிக்கைக்கு ஒரு பெர்ஃபெக்டான மாடர்ன் எக்ஸாம்பிள். பாருங்க, காலம் மாறலாம், டெக்னாலஜி வளரலாம், ஆனா மனுஷனோட அடிப்படை உணர்ச்சியான பயமும் நம்பிக்கையும் எப்பவுமே மாறாதுங்கிறத இந்த கதை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஆக இந்த கதையிலிருந்தும் இந்த பழமொழியிலிருந்தும் நம்ம வாழ்க்கைக்காக எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இதோட மைய கருத்து இதுதான். நம்பிக்கைங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஷீல்டு மாதிரி. ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல நாம உடைஞ்சு போகாம இருக்க அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். நாம தனியா இருக்கோன்னு ஃபீல் பண்ணும்போது இல்ல நமக்கா ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த பழமொழி சொல்ற மாதிரி அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஏதாவது ஒரு வழியில நமக்கான உதவிய கொண்டு வந்து சேர்க்கும். அது ஒரு மனுஷனா இருக்கலாம், இல்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி, ஆனா இது உங்களுக்கான கேள்வி. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை எப்பவாவது உங்களுக்கு துணையா இருந்திருக்கா? அது எந்த மாதிரியான நம்பிக்கையா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்படி ஒரு புது பலத்தை கொடுத்துச்சு? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பழமொழியோட உண்மையான சக்தி புஸ்தகத்துல இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட சொந்த அனுபவத்துல தான் இருக்கு.